என்னோட நியூபார்ன் பேபியோட வெயிட் கெயின் வந்து பத்தல. பேபி வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னு டாக்டர் சொல்றாங்க. என்ன டிப்ஸ் இருக்கு? இல்ல என்ன பண்ணலாம்? டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோல நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் என்னோட பிரெக்னன்சில, அப்புறம் என்னோட பசங்க வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது, அந்த மாரி ஸ்டேஜஸ்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். எக்ஸ்க்ளூசிவ்லி பிரெஸ்ட் ஃபெட் பேபி. அதாவது வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் குடுக்குறீங்க நீங்க உங்களோட நியூபார்ன் பேபிக்கு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணலான்னா, நீங்க உங்களோட லேட்ச்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து கரெக்ட்டா பேபி வந்து லேட்ச் ஆயிருக்காங்களா பிரெஸ்ட்ல அப்படின்னு சொல்லி அந்த லேட்ச் அண்ட் பொசிஷன் கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். 2வது, உங்க பேபிக்கு நீங்க ஒன்ஸ் எவ்ரி 2 to 3 ஹவர்ஸ் ஃபீட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். லேட்ச் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அப்பதான் அவங்க வந்து கரெக்ட்டா வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியும். உங்க பிரெஸ்ட் அண்ட் மில்க் ஃப்ளோ வந்து அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். அது 1. 2வது, உங்களோட நிப்பிள்ஸ் வந்து சோர் ஆகாம, உங்களுக்கு அது வந்து பெயின்ஃபுல் ஆகாம இருக்கும். பேபி கரெக்ட்டா லேட்ச் பண்ணா. ஸோ லேட்சிங் அண்ட் பேபி பொசிஷன் பத்தி ஒரு லாங் வீடியோ இருக்கு என்னோட சேனல்ல. அது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அ நியூபார்ன் அப்படின்ட்டு. நான் வந்து அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் குடுக்குறேன். நீங்க செக் அவுட் பண்ணுங்க. ஒரு பிரெஸ்ட்லயும் அப்ராக்ஸிமேட்லி 20 மினிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஒரு 45 மினிட்ஸ் இருக்கணும் ஒரு ஃபீடிங் செஷன். அரவுண்ட் 20 மினிட்ஸ் 2 பிரெஸ்ட்லயும் நீங்க மாத்தி மாத்தி ஃபீட் பண்ணணும். அது ஒரு ஃபீடிங். அண்ட் இந்த மாதிரி ஃபீடிங் செஷன்ஸ் இருக்கணும் ஒன்ஸ் எவ்ரி 2 to 3 ஹவர்ஸ். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல முக்கியமா இந்த மாதிரி அந்த டைமை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஃபீடிங் டைம் வந்து அதிகமாக இருக்கணும். அமௌண்ட்டுங்கிறது வந்து செகண்டரி. பிகாஸ் இந்த அளவுக்கு ஸ்டிமுலேஷன் இருக்கும்போது நேச்சுரலாக அது வந்து உங்கள் மில்க் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இது ரொம்ப அவசியமான ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. நியூட்ரிஷியஸான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது நட்ஸு, சீஸ், நெய் நிறையா சேர்த்துக்கோங்க உங்கள் சாப்பாட்டில். நான் வெஜிடேரியன், முட்டை, அப்புறம் நிறைய ஹைட்ரேஷன், நிறைய தண்ணி குடிக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, ப்ரெக்னென்சியில் எடுத்துக்கிட்ட மல்டி வைட்டமின்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் டெலிவரிக்கு அப்புறம் நிறுத்திடுறாங்க. அந்த மாதிரி நிறுத்தக்கூடாது. பிரெஸ்ட் ஃபீடிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் இருந்த மாதிரியே அடிஷ்னல் கேலரிஸ் தேவை. ஆக்சுவலி ப்ரெக்னென்சியை விட அதிக கேலரிஸ் தேவை பிரெஸ்ட் ஃபீடிங் போது. அண்ட் அடிஷ்னலாக மல்டிவிட்டமின்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸும் ப்ரெக்னென்சியில் எடுத்துக்கிட்ட மாதிரியே நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் டைம்லையும்.